ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெடி டு வேர் saree தான் நம்ம இந்த காட்டன் சாரியில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பல்லு போர்ஷன் வந்து ரெடிமேடாக நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 வந்து எடுக்கலாம். நான் வந்து 44 வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி அதில் வந்து ஒரு பின் வந்து போட்டுக்கிறேன். 44 போட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் பல்லு வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரொம்ப குள்ளமாக இருக்கவங்களுக்கும் ஓரளவுக்கு வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்கும், ஹைட்டாக இருக்கவங்களுக்கும் ஹைட் வந்து மீடியமாக கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பல்லு போர்ஷன் வந்து 44 வரைக்கும் மார்க் பண்ணி இதோட வந்து ஒரு ஹூக் போட்டுக்கிறேன். நீங்களும் ஒருவேளை இது வந்து பிகினர்ஸாக இருந்தால் ஒரு வேஸ்ட்டு சாரீ ரொம்ப நாள் யூஸ் பண்ண சாரியில் வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே நான் இந்த 44 வரைக்கும் இதை வந்து மார்க் பண்ணி மெஷர் பண்ணி உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட முந்தானி நம்ம அங்கே விட்டதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து நம்மளோட வேஸ்ட்டுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 54 வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 48லேருந்து 50 வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்கும், ஹைட்டாக இருக்கவங்களா இருந்தாலும். நம்ம வந்து இங்கே வந்து கொஞ்சம் 50 எடுத்துக்க போகிறோம், ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா அவங்களோடது வந்து 38 நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து இங்கே ஷோல்டர் போர்ஷன் வந்து எடுத்து 50 மார்க் பண்ணி இங்கே ஒரு ஹூக் பின் பண்ணிக்கிறேன். இதோட அந்த உள் சைடு வந்து உள் சுத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ எடுப்போம்னா அதுக்கு வந்து ஒரு இவங்க 38 சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஒரு 42 வந்து நார்மல் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்க வந்து 42 வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 48 வந்து எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். 38 சொன்னதால நம்ம ஒரு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கொஞ்சம் சாரீ வந்து இழுக்கும் இல்லைங்களா, அதனால் 48 வந்து மெஷர் பண்ணி உள் சொத்துலேருந்து நம்ம வந்து 48 மெஷர் பண்ணிக்கலாம். அங்கே மெஷர் பண்ணி ஹூக் போட்டுட்டு இப்போ இந்த மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம சென்டரில் 2வது ஹூக் போட்டோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் வந்து நம்ம ஃப்ளீட் வந்து நம்ம எப்படி ஃப்ளீட் பண்ணுவோமோ நமக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுறதுனால நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் நீங்கள் வந்து ஃப்ளீட் வந்து குட்டி பெருசாக அந்த மாதிரி வந்து அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் வந்து சின்ன ஃப்ளீட்டாக தான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு இப்போ சாரியோட உள்சூத்துலேருந்து ஃபஸ்ட்டு வர ஹூக்கும் செகண்ட் வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி இடுப்புக்கு கீழே அந்த வேஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம அங்கே ஒரு பின் போடுவோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்க இதுக்கும் நம்ம வந்து இங்கே ஒரு பின் போட்டுக்கோம். இப்போ இந்த பின்னு இங்கே வந்துருச்சு. இதை மார்க் பண்ணி நம்ம இப்போ இந்த பின் இங்கே இருக்குது கரெக்டாக. இது வந்து நமக்கு மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த பின் வந்து நான் இங்கே வந்து டேக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சாரியோட ஃப்ளீட் வந்து நமக்கு இப்படி வந்துருச்சு. இப்போ வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே ஃபோல்டு பண்ணிக்கோன்னா 4 இன்ச் அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கை வச்சிருக்கேன். இதில் பாதி, அதாவது 4 இன்ச் அளவுக்கு நம்ம பார்டர் வந்து ஃபோல்டு பண்ணி உள்பக்கமாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃபோல்டு பண்ணிட்டு உள்ள ஒரு ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். வெளியவும் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹூக் வந்து இங்கே மாற்றா மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த இந்த பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 1/2 மீட்டருக்கு வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம். சாரியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1/2 மீட்டர் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். மிச்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நான் ஏற்கனவே வந்து மெஷர்மென்ட் சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து உள்பக்கம் வரைக்கும் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இந்த எண்டு இந்த ஃப்ளீட் எண்டு வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்ப ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இன்ச் வந்து இங்கேக்கும் வந்து கரெக்டா இருக்கணும். அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், பார்டர் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கட் பண்ணிட்டு இதுலயே வந்து உள்பக்கமா வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த சைடு ஃபுல்லாவும் வந்து நம்ம இந்த சாரி ஃபுல்லா பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சாரியோட பல்லு போர்ஷன் வரைக்கும். இதனால நமக்கு ஒன்றும் அவ்வளவா வந்து இந்த பார்டர் அளவுக்கு வந்து
ஃப்ளீட் வேணா கம்மியா இருக்க மாரி தெரியும். ரெடி டு வேர் சாரீன்னா நம்ம வந்து அப்படித்தானே ரெடியா இது வந்து எப்படியும் 1 ஃப்ளீட் தான் விட போறாங்க. நமக்கு ஃப்ளீட் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். குட்டி, குட்டி ஃப்ளீட் வச்சோம்னா இன்னும் அழகா இருக்கும் பாக்கறதுக்கு. அதனால சாரி வந்து ஷார்ட்டேஜ் வந்து நமக்கு வந்து தெரியாது. இந்த பல்லுவோட போர்ஷன் வரைக்கும், எண்ட் வரைக்கும் நாங்க வந்து கட் பண்ணிட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம்.